வணக்கம் வித்யாவதிஜி. வணக்கம் ஜி. நந்தா ஜி வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு நம்ம 2வது ஜாதகத்த பார்க்க போறோம். எந்த இதுன்னா, குருஜியோட ஃபோன் லைவ். 6ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026ல நடந்த ஃபோன் லைவ்ல 2வது ஜாதகத்த நம்ம பார்க்குறோம். ஓகே. ஏற்கனவே நம்ம முதல் ஜாதகத்த பார்த்துட்டோம். 2வது ஜாதகத்த இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே ஜி. நான் டேட் டைம் சொல்றேன். இத பார்த்துக்கங்க. இதுல டேட் டைம் போட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே பார்த்து டக்கு டக்குன்னு டைப் பண்ணிருங்க. இல்ல நான் சொல்றேன்னாலும் சொல்றேன். ஓகே ஜி. 20th ஆமா. ஜூன் 1982. ஓகே. ஆமா. அடுத்து 9:28 PM. ஆமா. ஓகே. ராசிபுரம். ஓகே. ஓகே. நம்ம அடுத்தது என்ன பண்றோம்னா, நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க டேட் இதுல உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. டக்குன்னு நம்ம ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதனால டைம் எடுக்குது தானே. ஓகே. ஓகே ஜி. அடுத்தது நம்ம ஓகே அப்படி ஜி. பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஜி. சார்ட்டுக்கு போயிடலாம் ஜி. கண்டிப்பா ஜி. ஆமா, சார்ட் போயிடலாம். ஓகே. இது ஆண் ஜாதகர் ஜி இவரு. ஓகே. சார்ட் சரியா ஓகே. இருக்கான்னு பாத்துங்க. ஓகே. இப்ப வயது மட்டும் கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். வயது வந்து 44 வயது. 44. ஓகே ஜி. 44 வயது ஜாதகர். சரி. ஆமா. இவருக்கு ராசிபுரத்துல முதல் பிறந்தவரு. ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிடுவோம். லக்னாதிபதி லக்னத்திற்கு 9ல் இருக்கிறாரு. சரி, அது பரவாயில்ல. இருந்தாலும் அங்க வந்து ஒரு 6 டிகிரிக்குள்ள செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. அது ஒரு பலவீனமான அமைப்பு. சரி, அது லக்னாதிபதி கொஞ்சம் பலவீனம் தான். ஆனாலும் லக்னத்திற்கு ஏதாவது சுப தொடர்புகள் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். சுக்கிரன், குரு யாரும் தொடர்பு கொள்ளல. அதே நேரத்துல பாவர்களும் லக்னத்துக்கு எந்த தொடர்புகளும் இல்ல. அது ஓரளவுக்கு இயல்பாக இருக்கிறது லக்னம். ராசி சுக்கிரனோட இருக்கிறது பரவாயில்ல. ராசி வந்து அவர் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் டிகிரி விலகல 23 டிகிரி விலகி இருக்காரு. 23 டிகிரி அதுவுமே கொஞ்சம் விலகிய அமைப்புகள் தான். சுக்கிரனுக்கு நல்லது. ஆயினும் ராசி வந்து அந்த பாவகம் வந்து சுபத்துவமாகுது ராசிக்கு வந்து ராசி அமைப்புகள்ல. சரி, இப்ப 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் கூட அந்த இடத்துல அமாவாசை சந்திரன் இருக்கிறது ஒரு பலவீனம்னாலும் கூட சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாரு. சரி, இப்ப 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அந்த அளவுக்கு நம்ம போகணும். நம்ம ஜஸ்ட் லக்னம் லக்னாதிபதியோட ரீடிங், அடுத்து ராசி இதை மட்டும் பார்த்துருவோம். நம்ம எல்லா அஷ்டம சனி கண்டிப்பா அஷ்டம சனி ஜென்மச்சனி அமைப்புகள் எதுவும் இல்ல இப்போதைக்கும். சரி, அதனால இப்ப தசா புக்தியில பாத்துருவோம் ஜி. தசா புக்தியில பார்த்துட்டு கேள்விகளுக்கு போயிடலாம். ஓகே. இவர் வந்து ஏற்கனவே குருஜிகிட்ட வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பலன் பார்த்திருக்காரு. நேர் இதுல ஆன்லைன்ல பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இதுல வந்து இல்லையா, நான் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு நினைச்சேன், என்னமோ சரியா கேட்கல, என்னமோ நான் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப், அதனால நான் வந்து மறுபடியும் கேட்கிறேன் அப்படின்னாரு. அப்போ கொஞ்சம் குருஜி டென்ஷன் ஆயிட்டாருதான். ஏற்கனவே கேட்டிருக்கா, திருப்பி வேற அவர் டென்ஷன் ஆகுறா. புதிதாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திரும்ப அதே எத்தனை நாள் கேட்டாலும் நம்ம விதிகளின் அடிப்படையில தான் பலன் சொல்றோம். சும்மா பொத்தாம் போக்கா என்ன சொல்றது, அது திருப்பி குருஜிட்ட கேட்டாலுமே அதே சேம் சொல்றாரு. அதுல ஒரு மாற்றம் இருக்காது. கண்டிப்பா. அதனால நான் நினைக்கிறேன் இவர் கேள்வி 2-3 கேள்வி கேட்காம விட்டுருப்பாரு. அதனால வந்து ட்ரை பண்ணிருப்பாரு போல தெரியுது. அப்ப அவர் வந்து கொஞ்சம் சரியா அடுத்தவங்களோட வாய்ப்பை கெடுக்காம உங்களுக்கு எது திருப்பி வேணா கேட்டுங்க அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்து ட்ரை பண்ணாங்க. ஏற்கனவே வந்து நீங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா டவுட்டா திருப்பி கூட ஆபீஸுக்கு போன போட்டு நீங்க கேளுங்க, திருப்பி அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க என்கிட்டயே கூட பேசிங்க. இப்படி பொது இதுல வந்து வெறும் 10 பேருக்கு சொல்றேன், அதுலயே அவங்களோட மத்தவங்களோட வாய்ப்பு கெடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. உண்மை அதுதான். ஓகே ஜி. அப்ப வந்து இப்ப நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். இவரோட கேள்விகள் என்ன, கோடிகளை குவிக்கக்கூடிய ஜாதகமான்னு கேட்கிறாரு. கோடிகளை குவிக்கக்கூடிய 44 வயசு ஆயிருச்சு. இப்ப இப்படி ஒரு கேள்வி. தசாபுத்தி என்னச்சு? தசையை போடுறோம் பாருங்க. தசை வந்து இப்ப சனி தசை ஓடிக்கிட்டு இருக்கு. சனி தசையில வந்து லக்னாதிபதி தசை தான். ஆனாலும் கூட இப்ப லக்னாதிபதி கோணத்துல இருக்கிறது லக்னாதிபதிக்கு நல்லது, அந்த பாவத்துக்கு நல்லது இல்ல. சனி செவ்வாய் 9ஆம் பாவத்துல இருக்கிறது அந்த பாக்கிய அமைப்புகளை ஆக்சுவலா கெடுத்துதான் பலன் கொடுப்பாரு இந்த சனி. சரி, இப்ப இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி கோடிகளை குவிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல ஜி. கோடிகளை குவிக்கிறதுக்கு எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லக்னம். அப்ப இவர் கேட்ட கேள்விக்கு வேற ஏதாவது அமைப்பு, கோடிகள் கேட்டாரு, அதுக்கு வேற ஏதாவது அமைப்பு இருக்கான்னு பாருங்க. அது என்ன ஜி, 2, 9, 11 அமைப்புகள்ல அவர் கனெக்ட் பண்ணிருப்பாரு. அவர் மேம்போக்கா புரிஞ்சுக்கிருப்பாரு ஜோதிடத்தை. என்ன பண்றது, அப்படி இருக்காரு. ஆமா, 2ஆம் அதிபதி சனி, 2ஆம் அதிபதி சனியா. ஆமா, லக்னாதிபதியே 2ஆம் அதிபதிங்கனால 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப 9ஆம் வீட்டுல சேர்ந்து இருக்கிறாங்க புதனோட வீட்டுல. அப்ப 2, 9, 11 அமைப்புகள்ல எனக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவானா அப்படின்னு அவர் அதனாலதான் அவரோட கேள்வி வந்து கோடிகளை குவிப்பானான்னு. ஏன்னா கூடுதலாவே நம்ம குருஜியிட பலன் கேட்க வரக்கூடியவர்கள் வந்து ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்கள், குருஜியோட
விதிமுறைகள்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இதானவங்க தான் வந்து கேட்கறாங்க. சோ அதனால ஜோதிடம் புரிஞ்சவங்க தான் கூடுதலா கேட்கறாங்க. இவரோட அமைப்பு அதுதான். நீங்க சொன்ன மாரி இவர் வந்து மகாதன யோகம் இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு தான் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு சுபத்துவம் மிக முக்கியம். அதுக்கு நிறைய முக்கியம். விஷயங்கள் இருக்கு. முக்கியமா நமக்கு லக்னம் லக்னாதிபதி ஆமா. கோடீஸ்வரன் ஆகணும்னா முதல்ல லக்னம் லக்னாதிபதி நல்ல வலிமையாக இருக்கணும். அட்லீஸ்ட் லக்னாதிபதி வலிமை இல்லாம இருந்தாலும் கூட லக்னம் கூடுதல் வலிமையோட இருக்கணும். என்ன இந்த இடத்துல 5ஆம் அதிபதி வலுவாயிட்டாரு, லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 10ஆம் பாவகம் வலுவா இருக்குது, 10ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல மறைஞ்சாலும் கூட 11ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கிற அடிப்படையில இவர் ஜாதகர் ஒரு அமைப்புகள்ல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஓரளவு கொஞ்சம் 10ஆம் பாவகம் நல்லா இருக்கிறதுனாலயும் 11ஆம் பாவகத்தை சுக்கிரன் பாக்குறதுனாலயும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருப்பாரு. ஆனா கோடிகளை இவர் எப்படி கனெக்ட் பண்றாருன்னு பாருங்க. 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டை கனெக்ட் பண்ணுது. 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாருங்களா? சேர்ந்து 11ஆம் வீட்டை பாக்குது சனி. 11ஆம் வீட்டை பாக்குறாரு. ஆனா இந்த சனி பார்த்து அந்த 9ஆம் அதிபதியுமே 11ஆம் வீட்டை பாக்குது. 9ஆம் அதிபதியான புதனுமே 11ஆம் வீட்டை பாக்குது. சோ இந்த கனெக்ஷன் எல்லாம் வச்சுதான் அவர் கோடிகளை குவிப்பினா அப்படி மாதிரி கேட்டாரு. வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா அவர் கேட்ட கேள்வி இப்படித்தான் கேட்டிருப்பாருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கோடிகளை குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓரளவு முடியும். ஏன்னா லக்னாதிபதி தசை. இப்ப பாருங்க 2ஆம் இடம் வந்து குருவின் பார்வையில. 2ஆம் இடம். ஆமா 2 6 10 கனெக்ட் வந்துருச்சு. கண்டிப்பா வந்துருது. 2ஆம் இடம் அதாவது தனஸ்தானம் வளர்த்துருச்சு குருவால. தனஸ்தானாதிபதி கூட 9ஆம் வீட்டுல தான் இருக்காரு. ஆனா அந்த பாவத்துக்கு மறைகிறாரு ஒரு சரி. ஆமா ஆமா. ஆனா 9ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். 11ஆம் வீட்டை சுக்கிரன் பாக்குறாரு. 11ஆம் வீட்டை இங்க விஷயம் என்ன, கடுமையான அடி. இப்போ 9ஆம் இடம் தான் கடுமையா அடிபட்டு போச்சு. பாக்கிய அமைப்புகள் கெடுது இல்லையா? கெட்டு போச்சு. பாக்கியாதிபதி வேணா ஓரளவுக்கு பரவாயில்ல, சுக்கிரனோட ஒரு 14 டிகிரிக்குள்ள இருக்காரு. இப்படி இந்த கலெக்ஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு இவரால லக்னாதிபதி தசைனால ஓரளவு இவர் வந்துட முடியும். கோடிகளை நீங்க சொன்ன மாதிரி கோடிகளை குமிக்க முடியாது. அதாவது இந்த சனி தசையில அவருக்கு வந்து பெரிய அளவு இல்லாம தொழில்கள் அமைப்புகள் ஓரளவு வலுவா தான் இருக்கு. தொழில் தான் செய்வார் ஜாதகர். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஓரளவு வலுவா இருக்கு. ஆனா கடுமையான உழைப்பின் அடிப்படையில தான் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்படிங்கறதுல 2 6 10 கணக்குல தொழில் மூலமாக வருமானம் வரும். பெரிய அளவு தொல்லை இல்ல. ஆனாலும் கூட கோடிகளை குவிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். கோடிகள் சொல்ல முடியாது, ஒரு கோடி அளவுக்கு சம்பாதிப்பார். உண்மைதான். இப்ப எல்லாம் வந்து லட்சம் மாதிரி தானே கோடிகள். இப்ப இந்த காலமெல்லாம் அப்படித்தான். இன்னொரு 10 வருஷம் போனா கோடியெல்லாம் லட்சம் தான். அந்த அமைப்பு தான் வந்துருச்சு. இவரால் ஓரளவுக்கு முடியும். அதாவது 2ஆம் இடம் வளர்த்திருக்கு, 11ஆம் இடம் வளர்த்திருக்குன்றதுனால அந்த தனபாவகங்கள் 2மே வளர்த்திருக்கு, லாப பாவகம் வளர்த்திருக்கிறதுனால ஓரளவுக்கு இவரால முடியும். 10ஆம் இடம் கூட குரு உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் அதிபதி சுக்கிரன் கூட நல்லா தான் இருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு. சோ அதனால இவருக்கு ஏதாவது ஒரு தொழில்ல இவரால் ஏதாவது ஒரு சாதனை ஒன்று செய்ய முடியும். ஏன்னா லக்னாதிபதி தசை, பாபத்துவ தசை. அதனால அதுதான் பிரச்சனை. குருஜி என்ன சொல்லிட்டாருன்னா, தசை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பாபத்துவ தசை தான். ஆனாலுமே ஓரளவுக்கு 9ஆம் வீட்டுல உட்கார்ந்து சனி தசை. ஆனா உண்மையிலேயே பாவர்கள் 9ஆம் வீட்டுல உட்கார்ந்து தசை நடத்தக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ஒரு லக்னாதிபதியாகி அவர் போய் உட்காந்துடலாம். லக்னாதிபதி அந்த லக்னத்தின் சுபர் வீட்டுல. ஆமா, லக்னாதிபதி சுபத்துவ. ஆமா, பாக்கிய அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்குன்னு பிரச்சனை கண்டிப்பா கொடுத்திருக்கும். இது தகப்பன் வழியில பெரிய பிரச்சனை இருந்துதான் இருக்கும். இந்த சனி தசை ஆரம்பிச்சோன்னே, இப்ப இவருக்கு 44 வயது. சனிதசை ஆரம்பிச்ச உடனே சூரியனை ஏற்கனவே ராகுவோட சேர்ந்திருக்காரு. 15 டிகிரி விலகல்னால சூரியன் ராகுவோட உட்காந்துட்டாரு. 6ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிட்டாரு. ஓகேங்களா? அதனால என்ன நடக்கும், சனியும் செவ்வாயோட சேர்ந்துட்டு சூரியனை பார்த்துட்டாரும் போது சனிதசை ஆரம்பிச்சோன்னா தகப்பனுக்கு ஏதாவது ஒரு நலிவு, தகப்பனுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா 9ஆம் அதிபதி சுபத்துவமா தான் இருக்காரு. 5ஆம் வீட்டுல போய் உட்காந்து சுக்கனோட சேர்ந்திருக்காரு அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த சூரியனையும் குரு பாக்குறாரு, ஒரே டிகிரில பாக்குறாரு அப்படின்றதுனால தகப்பனுக்கு உயிருக்கு கண்டம் இருக்காது. ஆனா தசை ஆரம்பிச்சுன்னா தகப்பனுக்கு தொழில நஷ்டமோ இல்லாட்டி உடல்ல ஒரு சிறு பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு கொடுத்துதான் அந்த தசை ஆரம்பிச்சிருக்கும். இப்ப தசை முடிய போத இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முடிய போகுது. இப்ப 44 வயசு. ஒருவேளை தகப்பன் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் தகப்பன் சம்பந்தப்பட்ட ஒருவேளை தகப்பன் அப்படிங்கறதோட சேர்த்து தகப்பன் வழி உறவுகள்ல சகோதர விஷயங்கள்ல கண்டிப்பாக இந்த இடத்துல சனி தசையில முரண்பாடுகள் வந்தே தீருச்சு. இந்த இடத்துல 3ஆம் இடம் செவ்வாய் கடமையை பாதிக்கப்பட்டு, ஆமா, செவ்வாய் காரகனையும் பாதிக்கப்பட்டு சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 11ஆம் பாவத்தை பாக்குறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையாக சனி செவ்வாய் ஒட்டுமொத்தமா 3ஆம் இடத்தை பாக்குறாங்க. 3ஆம் அதிபதி 3க்கு 8ல மறைவு அப்படிங்கிற. வெரி குட், அருமையான பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா வந்து சகோதர விஷயங்கள ஏதோ ஒரு சிக்கல் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவர் பாவகாதிபதி மறைஞ்சிடறாரு பாவகத்துக்கு 3ஆம் அதிபதி. வெரி குட், அருமையான பாயிண்ட்.
அந்த விஷயமோ தகப்பனுக்கு பிரச்சனையோ இது கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த சனி தசை ஆரம்பிச்சோடனே கொடுத்தாரு. ஆமா. இப்ப நம்ம இத எப்படி எடுப்போம்னா, தகப்பன் மட்டும்னா இல்ல, தகப்பனோட அப்படின்னோட சேர்த்து தகப்பன் வழியா வந்த உறவுகள். சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி, அங்காளி, அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள். இதே மாரி இந்த சனியினுடைய 10ஆம் பார்வை வந்து 8ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு சேர்ந்த சூரியனையும் பார்க்கிறார். இந்த சனி 10ஆம் பார்வையாக 8ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு சேர்ந்து அதுக்கப்புறம் சனியின் பார்வையில வர்றதுனால கண்டிப்பாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, ஏன்னா சிம்மம்ங்கிறது சிம்மாதிபதி, அந்த அமைப்புகள்ல, சகோதர அமைப்புகள்ல, சித்தப்பா அந்த அமைப்புகள்ல கண்டிப்பான சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கூட சில பிரச்சனைகள் கண்டிப்பா 9ஆம் பாவகம் பூர்வீக அமைப்புகள்ல பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. சிம்மம் கொஞ்சம் இயல்பா இருக்கு அப்படின்றது ஒரு நன்மை. ஆனா என்ன, இப்ப இந்த ராகு வந்து 1 டிகிரி பார்வை, ஒரு சூரியன் வந்து 1 டிகிரி பார்வையில குருவின் பார்வைனால அதாவது சிம்மம் ஓரளவுக்கு இல்லாதனால சொத்துக்கள்ல பிரச்சனை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபா அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆரம்பிச்ச உடனே இந்த 9ஆம் இடத்துல உள்ள விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இப்பயே சொத்துல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். சொத்துக்கள் இருந்தா சொத்து மூலமான பிரச்சனை, சகோதரங்களுக்குள்ள சண்டை, இந்த மாதிரி இப்ப சொத்துக்காக சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சுக்கிதான் இந்த தசையில கண்டிப்பா அந்த விஷயங்களை அவர் செய்யத்தான் பார்ப்பாரு. சனியோட வேலை என்னமோ அதை அவரு சரியா செய்யத்தான். என்னதான் அவர் லக்னாதிபதியா இருந்தாலுமே அவர் தன்னோட வேலையை அதை செஞ்சுதான் ஆவாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி சூரியனும் 6ல மறைஞ்சிருக்கு. தகப்பன் விஷயங்கள், தகப்பன் சார்ந்த விஷயங்கள்ல சில குறைபாடுகள் உறுதியாவே இருக்கும். குரு பார்வை பின்னாடி நிவர்த்தி ஆயிடும். அவ்வளவுதான். சூரியனுக்கு குரு பார்வை இருக்கிறது பின்னாடி நிவர்த்தி ஆயிடும். சிம்மத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் அது இருக்கும். ஓகே ஜி. இப்ப வந்து ஜி இந்த தசை வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க? இது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து செவ்வாயோட 6 டிகிரில சேர்ந்திருக்கிறாரு. 6 டிகிரில சேர்ந்திருக்கிறது ஒரு வலிமை குறைவான அமைப்புனாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி ஆதிபத்திய விஷயம் உள்ள லக்னாதிபதி அவர் 2ஆம் அதிபதி அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பாவங்கள் ஓரளவு வலிமையா தான் இருக்கு. 4ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு, 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில ஓரளவு நல்ல வருமானங்கள் அமைப்புகள் எல்லாமே இருக்கும் ஜி. அப்படி ஒண்ணும் பெரிய அளவு செட்பேக் இருக்காது. கண்டிப்பா. ஆமா. ஏன்னா உண்மையிலே காரக கெடுதி தான் இங்க மிகத்துவமா நம்ம பார்த்தோம்னா காரக கெடுதி இருக்கு. செவ்வாயும் சனியும் 6 டிகிரிக்குள்ள சேர்ந்துட்டாங்கன்னா இங்க காரக கெடுதி, ஆதிபத்திய விஷயங்கள் குறைவாக காரக கெடுதி மிகுந்துடும். ஏன்னா அங்க சுபத்துவமே இல்ல. அதனால இவங்க 2 பேருக்கும் சுபத்துவம் கிடையாது. 2 பேருமே கடுமையா பாவத்துவப்படுத்திருக்காங்க. ஆனாலுமே இந்த 2, 9, 11 கனெக்ஷன் இருக்கு. இப்ப 2ஆம் அதிபதியோட தசையே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால அந்த மகாதன விஷயங்கள் 2ஆம் இடத்தை குரு பாக்குது, 11ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குது. அதுல ஒரு பெரிய அம்பானி ஆக முடியாது. ஆனாலுமே ஏதோ இந்த துன்பம் துயரத்தோட சேர்ந்து பொருளாதாரத்துல பெரிய ஒரு வீழ்ச்சி இல்லாம ஓடும். கண்டிப்பா அந்த தசை ஓரளவுக்கு ஓடத்தான் செய்யும். அந்த விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம ஆதிபத்தியத்தையும் கண்டிப்பா பார்த்தோம். வெறுமனையே டக்குன்னு எந்த ஒரு கிரகத்தையும் பார்த்தோன்னே இது காரக கெடுதின்னு நம்ம போயிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி 6, 8ல மறைஞ்சு எரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா 6, 8ல இந்த இணைவு இருந்தா அது கடுமையான பிரச்சனையா இருக்கும். இந்த செவ்வாயே ஒரு 8ஆம் அதிபதியா, இந்த சனியே ஒரு 6ஆம் அதிபதியாவோ இருந்தாலே இந்த தசை அவ்வளவுதான் தூக்கி பிரட்டிடும். இப்ப அந்த அளவுக்கு இல்ல. இந்த 2 பேரோட ஆதிபத்தியம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த தசை வந்து 170% நல்லா இருக்குன்ற மாதிரி குருஜி சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்கள் என்னன்னா, இந்த லக்னத்துக்கு சனியினுடைய ஆதிபத்தியம் என்ன, செவ்வாயுடைய ஆதிபத்தியம் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர பொதுவான அதாவது நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக குறிச்சு சொன்ன விதிகளுக்கு நிறைய விதி விலக்குகளை சொல்லியிருக்கிறாரு. இதே இது மிதுன லக்னம் கன்னி லக்னமாகி சனி செவ்வாய் இணைஞ்சுன்னா முடிஞ்சு சொல்லி. மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு அவர் தான் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. அப்ப அங்க நம்ம அந்த காம்பினேஷன் ஒரு மாதிரியாகவும், லக்னாதிபதி மற்றும் இந்த மாதிரி ஒரு ஆதிபத்திய விசேஷம் 6, 8 அதிபதிகளாக இல்லாத போது ஒரு மாதிரியாகவும், அந்த இணைவு நடைபெறக்கூடிய இடம் கோணமா 6, 8, 12 மறைவிடமா, இந்த லக்னத்துக்கு சூரியனோட வீடு ஆகாத, சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் சூரியனோட வீடு எதுவுமே உருப்படாது. இந்த இடத்துல புதனுடைய 9ஆம் வீட்டுல இருக்கிற அமைப்புகள்ல இந்த இணைவு நடக்குது அப்படிங்கிறத வச்சு எல்லா விஷயங்களையும் வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், ஒட்டுமொத்தமா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லா கரெக்ட். ஆமா. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு பிடிபட்டா பாருங்க. இந்த தசை பெரிய பிரச்சனையை கொடுக்காதுன்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிபட்டா பாருங்க. பிடிபடுதான்னு சொல்றேன். வேற அமைப்புகள்ல வந்து புதன் பரிவர்த்தனை ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். சனி, செவ்வாய், சரி, குரு, புதன் கோணத்துல இருந்து தசை நடத்துறாரு. ராசிக்கு ராசிநாதன் இல்ல. வேற என்ன பாயிண்ட் ஜி? வேற என்ன பிடிபடலையே? ஓகே சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப டக்குன்னு கேட்டதால பிடிபட முடியும். அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 6, 8ல எந்த கிரகமும் இல்ல. ஆமா. தசாநாதனுக்கு 6, 8ல எந்த கிரகமும் இல்ல.
அதே மாதிரி தசாநாதனுக்கு கேந்திர கோணங்கள்லயும் 2ஆம் இடத்துல தான் கிரகங்கள் இருக்கு. கேந்திர கோணங்கள்லயும் 2ஆம் இடத்துலயும். ஆமா, ரைட் 2ஆம் ரைட். இடத்துல குருவும் மத்தது எல்லாமே கேந்திர கோணம் தான். கேந்திர கோணங்கள்ல இருக்கு. குட். சூப்பர் சூப்பர். அதனால இந்த தசை உண்மையிலேயே வீழ்ச்சியை கொடுத்துறாது இவருக்கு. அதனாலேயே இப்ப இந்த பாவத்துவம் செயல்படுத்துறதுக்கு 6, 8ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை செயல்படுத்தி விட்டுரும். கண்டிப்பா 9ஆம் இடத்து விஷயங்களையோ இல்லாட்டி 3ஆம் இடத்து விஷயங்களையோ எதையோ ஒண்ணு தட்டிடுவாங்க. 6, 8ல ஏதாவது கிரகங்கள் இருந்தா. இல்லாத போதுல எல்லாமே கேந்திரத்திலேயே வரனால அந்த புக்திகள் எல்லாமே வரிசையா கேந்திரத்திலையும் கோணத்திலையும் இந்த தசானனுக்கு கேந்திரத்திலையும் கோணத்திலையும் வரும்போது ஓரளவு சமாளிக்கும். அதனாலதான் ஒரு 70% நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குருஜி அதை கெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அருமையான பாயிண்ட் ஜி. அதுலயே இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கிரகங்களுமே சுபத்துவமா இருக்கு. இப்ப வந்து கேதுவை தவிர்த்து சனி செவ்வாய் தசாநாதனை தவிர்த்து பாருங்க, சூரியன் ராகு குருவின் பார்வையில வந்துட்டாங்க. சந்திரன் புதன் சுக்கிரன் பார்வையில இருக்கிறாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவகத்துல குரு பாக்குறாரு. அதே மாதிரி 2, 6, 10 பாவங்கள் சுபத்துவம் ஆயிருச்சு. 11ஆம் பாவகமும் சுபத்துவம் ஆயிருச்சு. அப்படிங்கிற அடிப்படையில ஓரளவு நல்லா தான் இருக்குது. நல்ல வேலையாக இது ரொம்ப இந்த மாதிரி ஜாதகங்களை தான் புரிந்து கொள்ளணும் நம்ம நுணுக்கமாக. மேம்போக்கா பார்க்கும்போது லக்னாதிபதி கெட்டுட்டாரு, அமாவாசை சந்திரனோட 5ஆம் அதிபதி கெட்டுட்டாரு அப்படின்னு எடுக்கிறத தாண்டி இந்த மாதிரி தசாபுக்திகள் என்னதான் இருந்தாலும் யோக தசாபுக்தி, அப்ப அந்தந்த பாவக வலுவிற்கு ஏற்ப அந்த ஜாதகருக்கு அந்த பாவங்கள் மூலமாக நன்மை நடந்தே தீரணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஜாதகத்தை கணிக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அடுத்தது அவர் இன்னொரு என்ன கேக்குறேன்னா, அமாவாசையில பிறந்துட்டேன் அதனாலதான் எனக்கு சங்கடமா இருக்கு குருஜி, அதனாலதான் 2வது தடவை வந்து கேக்குறாரு, அமாவாசையில பிறந்துட்டேன் அதுதான் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்றாரு. இந்த இடத்துல அமாவாசை என்றாலும் கூட சந்திரன் உச்சம், ஸ்தானபலம் உச்சமா இருக்கிறாரு. 23 டிகிரி விலகலா இருந்தாலுமே சுபத்துவம் தான் சுக்கரனோட சேர்ந்து. ஆமா சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவம் தான். சுக்கரன் ஆட்சியா இருக்கிறாரு, சந்திரன் உச்சமா இருக்கிறாரு, குரு ஓரளவு நல்லா, செவ்வாய் வந்து திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன ஜாதகம் அப்படி ஒன்னும் ரொம்ப பெரிய அளவுக்கு அவயோக ஜாதகம் எல்லாம் சொல்ல முடியாது அந்த ஜாதகத்தை. ஏன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கு. நண்பர்கள் ஓரளவு புதன் சுக்கிரன் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில. அதே மாதிரி சூரியன் குரு எல்லாமே கோணத்துல ஒருத்தருக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறதுல ஓரளவு நல்ல அமைப்பு தான். இவரோட இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவரோட குழப்பத்துக்கு என்ன காரணம்? அது அமாவாசை சந்திரன், அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. வேற ஏதாவது காரணங்கள்? சந்திரன் கொஞ்சம் வலிமை இழந்து அமாவாசை சந்திரன் இருக்கிறதுனால இவர் மனம் குழப்பமடைய தான் செய்வாரு. வேற ஏதாவது? வேற என்ன ஜி, பிடிவாதம் தான் ஜி. லக்னாதிபதியோட செவ்வாய் ஒரு 6 டிகிரில சேர்ந்துட்டாரு, லக்னத்துக்கு 9ல. அதேதான். லக்னம் என்ன அதுதான் மிக முக்கியம். மகர லக்னம். லக்னம் மகர லக்னம், லக்னாதிபதியே சனியாகி பாவத்துவம் அடைந்தாலே அந்த புடிவாத விஷயங்கள்லாம், அதாவது மனக்குள்ள சந்தேகம் வந்துடும், எதிலும் சந்தேகம் வரும். அதாவது சனியினுடைய குணநலங்கள் இருந்தே தெரிஞ்சு இவர் வந்து விடா கொண்டேன் எனக்கு ஏன் இது நடக்கல, நான் ஏன் சம்பாதிக்க முடியாது, நீங்க என்னதான் பலன் சொன்னாரு, இவங்க என்ன சொல்றது மகாதனையோ இல்லன்னு சொல்லி நான் உருவாக்கி காட்டுறேன்னு இவரே செட் பண்ண பாப்பாரு. ஏன்னா லக்னத்தோட இது லக்னாதிபதியோட பாவத்துவம் தான் காரணம். லக்னாதிபதி பாவத்துவம் என்ன இருந்தாலும் அவர் லக்னாதிபதி பாவத்துவம் இருக்கிறதுனால உண்மையிலேயே இந்த சிந்தனைகள் தான் ஓடும். என்னால முடியாதா என்று எதுலையும் திருப்தி அடைய மாட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா ஓரளவுக்கு நல்லாவே வந்துருவாரு. சனி தசை, அதுக்கு அடுத்து தசை எல்லாம் பிடிவாத குணம் இருக்குன்னா எல்லா விஷயத்திலும் அந்த பிடிவாதம் இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் அந்த பிடிவாதம்ங்கிறது நல்ல விஷயத்துல இருக்கும், கெட்ட விஷயத்துல இருக்கும். அதான் செட்பேக். ஆமா, புதன் தசையும் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். புதன் தசைக்கு வயது கூடி நெருக்கி வந்துடும். அப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வீட்டுல இருந்து பிள்ளைகள் பாத்துக்கிறோங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தசை வந்து பிள்ளைகள் பாத்துக்குங்க, அந்த அளவுக்கு ஓடும். சனி தசை நெருக்கி ஓடிங்களா இவருக்கு வந்து இப்பயே 44 வயது. இன்னொரு 17 வருஷத்துக்கு கழிச்சு புதன் தசையால ஓரளவு நல்லா பறக்கக்கூடிய, ஏன்னா குரு பங்கம் இல்லாம இருக்கிறாரு. 5ஆம் பாவத்துல அமாவாசை சந்திரன் இருந்தாலுமே அவர் வந்து அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது ஓரளவு நல்ல அமைப்பு தான். 5ஆம் அதிபதியும் ஆட்சி. சோ குழந்தைகளால 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புதன் வந்து குழந்தைகளால இவர் நல்லாவே விட அவரு தேவையில்லாத பயம் தான் அவருக்கு, வீண் பயம், அதான் விஷயம். ஆமா பயம், சந்தேகம், குழப்பம், பிடிவாதம் எல்லாம் வந்து இந்த லக்னத்தினுடைய குணத்தின் அடிப்படையில் லக்னத்தோட குணம். அது உண்மை, அதுதான் லக்னத்தோட குணம். லக்னத்தை குரு பார்த்தா கூட பரவாயில்ல, லக்னத்தை குரு பார்க்கல, சுபத்தொடர்பு லக்னத்துக்கு இல்ல, லக்னாதிபதிக்கு சுபத்தொடர்பு இல்லைன்னு போதே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதான் பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவன் பேசினாரு, மறுபடியும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசணும், மறுபடியும் இதுல ஓடியாந்து பேசுறாருன்னு போது ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க அவரு என்ன 10 வாட்டியோட வருவாரு, அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கண்டிப்பா கொடுப்பாரு. அவரு விடா கொம்பே கொடா கொம்பே விட்டேனாலும் போட்டுக்கிட்டே இருப்பாரு மெசேஜ்.
ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் சொல்றதுக்கு இருக்கா அதுல? அலசிட்டோம்னு நினைக்கிறேன் அந்த ஜாதகத்த. ஓரளவு அலசிட்டோம் ஜி. ஓரளவு ஆமா. அலசிட்டோம். பொதுவாக இப்ப இந்த இந்த இடத்துல மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளுமே ஓரளவு பரவாயில்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சம், அ ம். க சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு. சுக்கிரனுடைய 2 ம். வீடுகளுமே சுபத்துவமா இருக்கு. அதனால அதே மாரி ராசிக்கு 7ஆம் இடத்த சுக்கிரன் பார்க்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில ஓரளவு பரவாயில்ல. குடும்ப மனைவி அமைப்புகள் வழி, மாமனார் வழி புதனுமே சுபத்துவம். மாமனார் வழியில நல்ல சப்போர்ட் ஆமா, நமக்கு உண்டு. ஆமா. கண்டிப்பா, ஆமா, கண்டிப்பா. ஆமா. அப்படிங்கிற வலிமையான அடிப்படையில மனைவி ஓரளவு வலிமையான மனைவி தான். இவரு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட இருப்பார். ஆனா குழப்பமடைந்தாலும் மனைவி வலிமையான ஆள். ஆமா. இவரு குழப்பமடைந்தாலும் அவங்க வந்து இவர சரி பண்ணிருவாங்க. உட்காருங்க ஆமா, இதெல்லாம் ஆமா. ஒண்ணும் இல்ல. இதுல குழப்பம் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லி அந்த மனைவி மூலமாக ஒரு நற்பலன்கள இது பண்ணி கண்டிப்பா, வழிநடத்தல் கண்டிப்பா. நல்லா இருக்கும். மனைவியோட வழிநடத்தல் இவர் கேட்டு நடக்கிறது நல்லது. 2ஆம் பாவமும் குருவின் பார்வையில இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் உண்மையிலேயே. அவர் ஆமா, கொஞ்சம் ஆமா. அத கேட்டு இதுல நடந்துக்கிட்டா நல்லது. ம். ஒரு விஷயங்கள் பலவீனமாச்சுன்னா, அடுத்த விஷயங்கள் இப்ப 2ஆம் அதிபதி 2க்கு 8ல மறைஞ்சு செவ்வாயோட சேர்ந்தாலும் கூட 2ஆம் பாவகம் குருவின் பார்வையில இருக்கிறது யோகம். அந்த மாரி ம். ஒரு விஷயம் கேட்டாலும் கூட இன்னொரு விஷயம் அதே மாரி ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே 2ஆம் இடத்த குரு பார்த்துடுறாரு. சோ ஆமா. அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சுபத்துவமும், பாபத்துவமும் அந்த கலப்புகள்ல பாவகம், பாவகாதிபதி காரக விஷயங்கள்ல வச்சு தான் பலன்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஜாதகம். ஆமா, சூப்பர். ஆமா. அருமை, அருமை. சரி முடிச்சிடலாமா நம்ம? ஆமா ஜி. நம்ம அடுத்த ஜாதகத்துக்கு நம்ம அடுத்து சந்திக்கலாம். கண்டிப்பா. ஓகே ஜி. நன்றி, வணக்கம் ஜி. நன்றி. தேங்க் யூ ஜி. தேங்க் யூ. வணக்கம். வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து பேசுகிறேங்க. யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்காக பாருங்க. உங்கள் பெயர் சொல்லுங்கள். வெற்றிக்கண்ணன். உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் ஐயா. 20/6/1982. 20/6/1982. பிறந்த நேரம் 9:28ங்க. 9:28 PM. PM. பிறந்த இடம் ஐயா? ராசிபுரம். பிறந்த இடம்? ராசிபுரம். ராசிபுரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. 20/6/1982. 20/6/1982. 9:28 PM. 9:28 PM. ராசிபுரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் மகர லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? வணக்கம் குருஜி. வணக்கம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வேணும் குருஜி. என்னங்க குருஜி, முதல்ல உங்க ஆசீர்வாதம் வேணும் குருஜி. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆரோக்கியமா ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப நல்லா இருப்பீங்க. புதன் சந்திரனோடு சேர்ந்து வலுத்து நல்லா தான் இருக்கிறாரு. ஜோதிடம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வரும். மகர லக்னமா? மகர லக்னம். மகர லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரம். ஆமாங்க குருஜி. 2 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தேங்க குருஜி. சரி, அப்பவே எல்லாம் சொல்லியிருப்பேனே. குருஜி சொல்லியிருந்தீங்க. நான் நிறைய கேள்வி கேட்டேன். நான் கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியா இல்லைங்க குருஜி. அதனால லைவ் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் குருஜி. இன்னைக்கு கிடைச்சிருச்சுங்க குருஜி. நீங்க அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க. அந்த லைவ் முடிஞ்சவொன்னே தனியாக நீங்கள் வந்து இதே மாதிரி மறுபடியும் பேசணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பேச கொடுப்பாங்க. சுருக்கமாக கேளுங்க. தெளிவாக கேட்கணும். ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க. உங்களுக்கு பேசுனது திருப்தி இல்லைன்னா மறுபடியும் கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த லைவ் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன கேட்கணும் உங்களுக்கு? குருஜி அதான் குருஜி. 34 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். சனி தசை பாருங்கள். இப்போ தான் வந்து சனி தசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த குரு தசை வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 3-12 கூடிய தசை. சனி தசை சுயபக்தியில் இனிமேல் தான் நல்ல பலன்களே கண்டிப்பாக நடக்கும். சனி தசை புதன் பக்திக்கு பிறகு தான் யோக பலன்கள் நிச்சயமாக நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 5வது மாதத்திற்கு பிறகு தான் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சரிங்க குருஜி. சரியா குருஜி? நம்ம என்னோட ஜாதகம் அதை கோடிகளை குறிக்கிற ஜாதகம் குருஜி. அந்த அது மாதிரியான பாக்கியம் இருக்கா? உண்மையிலே நல்ல ஜாதகங்க. ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? உண்மையிலே நல்ல ஜாதகம் தானே. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாயோடு சேர்ந்திருப்பது பாபத்துவம். கொஞ்சம் நன்மைகளை குறைக்கக்கூடிய தன்மை. 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 70 ரூபாய் கிடைக்கக்கூடிய அமைப்பில் சனி நல்லா இருக்கிறாரு. வாழ்க்கையில் முதல் பகுதி கஷ்டப்பட்டு பிற்பகுதி நல்ல வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சனி தசையில் புதன் பக்தி. இன்னொன்று பாருங்கள், சனி தசைக்கு 6-8 யாருமே இல்லை. சனிக்கு கோணத்துலேயும் சனிக்கு கேந்திரத்துலேயும் சனிக்கு 2லேயும் தான் எல்லா கிரகங்களும் இருக்குது. இந்த சனி தசை தாங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசை. நன்றி குருஜி. இந்த சனி தசை தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது. அமாவாசையில பிறந்ததுனால எனக்கு அது ஒரு சங்கடமாக இருந்ததுங்க குருஜி. மகர லக்கணங்க. சனி இந்த மாதிரி பாவத்துவமாக இருந்தாலே குழப்பங்கள் வரும். ஏற்கனவே பட்ட அடியெல்லாம் இப்படித்தான். 44 வயதிற்கு பிறகு நல்லா இருப்பீங்க. சனி தசை புதன் புக்தியிலேருந்து வர மே மாதத்திலேருந்து உங்களுக்கு சில
தெளிவுகள், ரூட்டுகள், சில தொழில் ஆரம்பங்கள், சில எது என்ன பண்ணலான்றது தெளிவுகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.